friends, welcome to ஷாக் சமையல். ரொம்ப சிம்பிளான தீபாவளிக்கு ஸ்பெஷலான ஹெல்த்தியான ஒரு பாயாசம் ரெடி பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். இது கருப்பரிசி, அதாவது இந்த அரிசி புட்டு கூட செய்யலாம். இப்போ இதில் நான் பாயாசம் செய்ய போகிறேன். பால் இல்லாத வெல்லத்தில் பாயாசம் செய்ய போகிறேன். கருப்பரிசி பாயாசம். இதே ஜவ்வரிசி தண்ணியில் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். முந்திரி பருப்பு, இது கருப்பரிசி, இது கொஞ்சம் நொய்யாக அடிச்சிக்கலாம். வெல்லம், இது முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். ஏலக்காய் 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இது 2 ஸ்பூனு கருப்பரிசி. இது ஒரு ஜாருக்கு போட்டுக்கலாம். ஒரு 4 5 முந்திரி போட்டுக்கலாம். இவ்வளோ இருந்தால் போதுங்க. முந்திரி, ஏலக்காய் 3 ஏலக்காய், லவங்க கிவங்க எதுவுமே வேண்டாம். வெல்லம் நல்லா ஒரு முழுவி வெல்லம் எடுத்துட்டு தட்டில் வச்சு திருவிக்கலாம். தட்டில் வச்சுக்கிறேன், திருவிக்கலாம். கொரன்னு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி தான், கொரன்னு அடிச்சுக்கலாம். சாரி, கருப்பரிசி கொரன்னு 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன், அடிச்சுக்கலாம். இது கருப்பரிசி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அடிச்சுக்கலாம். கொரன்னு அடிச்சிட்டேன். இதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதை எடுத்து இதில் கொட்டிக்கலாம். இதோட வெந்நீர் போட்டுக்கலாம். வெந்நீர் கொஞ்சம் போட்டுக்கலாம். எதுக்கு வெந்நீர் போடுறேன்னா கொஞ்சம் சீக்கிரமாகும், அதனால வெந்நீர் போடுறேன். குக்கரில் போடணும். அந்த அரிசி கிண்ணத்துக்கு மாற்றிருக்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டால் தான், வெந்நீர் போட்டால் தான் சீக்கிரம் வேகும். குக்கரில் போடாத வேக வைக்கிறேன், அதனால் வெந்நீர் போட்டு சீக்கிரம் குக் பண்ணலான்னு. நல்லா 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் வெந்துடும். கருப்பரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வாங்க கேஸில் வச்சுக்கலாம், அடுப்பில் வச்சுக்கலாம். வேகட்டும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. கட்டு போட்டு பாதியாக மூடிக்கலாம். பாருங்கள், நம்ம அரிசியை நொய்யாக அடித்தோம்ல, அடித்தது பாருங்கள், இப்படியே தொட்டு பாருங்கள், இப்படி அமுங்குது, கொஞ்சம் லேசாக அமுங்குது. இந்த டைமில் நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம். இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். பாருங்கள், நல்லா பெருசாக ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆகிடுச்சு. இதோடைய இது போட்டுக்கலாம் கருப்பரிசி. ஏன்னா கருப்பரிசியுடைய பாயாசம் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. ரொம்ப இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பண்டிகை அன்றைக்கி சாப்பிடுங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்துங்க. வயிற்றுக்கு ரொம்ப ஜீரண சக்தியாகவும், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சக்தி. கருப்பரிசி, ஜவ்வரிசி தலைமுடியெல்லாம் கொட்டுறதெல்லாம் சில பேருக்கு குறையும். இந்த கருப்பரிசியில் பாயாசம் செஞ்சுனீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பாயாசம் இது. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஒரு 3 ஏலக்காய் தானே, நசுக்கி போட்டுக்கலாங்க. பாருங்க, கொஞ்சம் நசுக்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூளாக போட்டிங்கன்னா
பாயாசத்துக்கு நல்லா மணமாக இருக்கும். இது ஒரு 2 செகண்டு இது வேகட்டுங்க. அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லம் துருவி வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி துருவிக்கோங்க நைஸாக. கொஞ்சம் வெந்த பிறகு தான் போடணும் வெல்லம். ஒரு ஹெல்த்தியான இது வெல்லம், உடம்புக்கு ரொம்ப சத்துங்க. நீங்கள் அதிரசமெல்லாம் செய்வீங்கள, சேம் அதே மாதிரி தான் வெல்லத்தில் செய்கிறேன் நான். இது நல்லா பாருங்கள், ஜவ்வரிசி ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். இது பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள், எப்படி ஆயிடுச்சு பாயாசம் பாருங்கள். இந்த டைமில் தேங்காய், அரை முடி தேங்காய்ங்க இது நல்லா பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மத்தியானமே மறந்துட்டேன் நான் சொல்கிறதுக்கு. இந்த பால், தேங்காய் பால் போட்டு வெல்லம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எதுவும் நெய் போட வேண்டாம், டால்டா போட வேண்டாம், எதுவுமே போட வேண்டாம், அப்படியே எடுத்து கொட்ட வேண்டியது தாங்க. பாருங்கள், எவ்வளோ நம்மளுக்கு இனிப்பு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் போடுறேன், வெல்லம் போடுறேன், திரி வச்ச வெல்லம், இதோட தேங்காய் பால் போடுறேன். இந்த டைமில் பொடியாக நறுக்கி வச்ச முந்திரி பருப்பும் போட்டுக்கிறேன். இனிப்பு வேணா பார்க்கணுன்னா ஒரு உள்ளங்கையில் போட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பிஸ்தா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த கருப்பு கவனி அரிசியில் பாயாசம், ஜவ்வரிசி, தேங்காய் பால் போட்டு பாயாசம் செஞ்சு குடித்தா, வெல்லம் போட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். மூளைக்கு ரொம்ப நல்லது. தீபாவளி ஸ்பெஷல்னு இந்த மாதிரி பாயாசம் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு தீபாவளிக்கு சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க நேயர்கள், ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 நன்றி இதை பார்த்ததுக்கு. இதை பார்த்து செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு நான் போட்டது சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது நேயர்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரொம்ப ஹெல்தி, மூளைக்கு ரொம்ப சத்துங்க, ரொம்ப நல்லது படிக்கிற பசங்களுக்கு. தேங்க்யூ.